ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு. Holidays-nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. VVD, 80 years of legacy in consumer goods. இந்த நியூமராலஜின்னு வர்றப்போ இந்த எண்கள் 1ல இருந்து 9 வரைக்கும் 1 2 3 எதுவா இருந்தாலும் பார்க்கறதுக்கு ஒரு குறியீடு மாதிரி தான் நிறைய விஷயங்கள் தோணுது. இந்த குறியீடுகள்னால இதுல பிறந்தவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல அவங்க வாழ்க்கையில நல்லது நடக்கிறது, அவங்களுக்கு செல்வம் செழிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குமா? இன்னைக்கு உள்ளதுக்கு வெறும் நம்பரே நம்ம பார்த்துட்டு இல்லாம அடிஷனல் தட்டு ஏதாவது ஒன்று குறியீடு மாதிரி இருந்ததுனாக்கா அவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். குறிஞ்சி பூக்கு அது ஒரு அபார சக்தி உள்ளது. அதனால தான் 12 வருஷத்துக்கு ஒருக்கே அது பூக்குது. ஸோ இது 1, 10, 19, 28 உள்ளவங்க இந்த பூக்களை, அது இதழ்களை, அந்த குறியீட்டு தான் உங்களுக்கு வாழ்க்கையின் அடுத்த ஒரு கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பணம் புழக்கம் எங்கெல்லாம் அதிகமாக இருக்கோ புறம் அங்கே இருக்கும், புறம் எங்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அங்கே பணம் புழக்கம் இருக்கும். இது உலகத்துக்கே பொருந்தது. 3, 12, 21, 30 அவங்களுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்வ இலை பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாக எல்லா இதுக்கும் வில்வ இலைக்குன்னு ஒரு தனியாக ஒரு பவர் இருக்கு. நம்பர் 49 அப்படின்னு ஒரு பெயிண்டிங்கில் எழுதி எந்த நேரமும் உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கிறீங்க. உங்கள் வீட்டு ஹாலில் தான் செஞ்சு மாட்டிடுங்க. பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஃபேக்ட்ரி இல்லை ஷாப்பு இல்லை ஷோரூம்பு எதுவாக இருந்தாலும் சரி, மணி பிரச்சனையே உங்களுக்கு வராது. மணி ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கும். இந்தியாவுக்குள்ளே நீங்கள் பாருங்கள், பெரிய பெரிய விஐபி, பெரிய பெரிய பிஸ்னஸ் மேலாம் பாருங்கள், கார் நம்பர் எடுத்துட்டா 5, எங்கே போனாலும் கூட்டினா 5, மொபைல் நம்பர் 5, எல்லாம் இந்த 5 ஃபுல்லாக பரவி போச்சு. எப்போலாம் 5 வேண்டான்னு சொன்னாங்களோ இப்போ நீங்கள் 5 தான் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க. 5க்கு அவ்வளோ சக்தி இருக்குது. அதே நம்ம இவ்வளோ சொல்கிறோம், ஆனால் அதே 5ஆம் தேதியில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னாக்கா லைஃப்பில் பார்த்தீங்கன்னாக்கா ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஃபார்மர் நியூமராலஜியின் தந்தை ஐயா மகாதன் சேகர்ராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. நீங்க உங்க ஃபார்மேட் நியூமராலஜி எங்க நேயர்களுக்காக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ஒவ்வொரு எபிசோடுமே ஒரு ஸ்கூல் மாதிரி நிறைய விஷயங்கள் மக்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப எளிமையா சொல்லியிருக்கீங்க. இந்த நியூமராலஜின்னு வர்றப்போ இந்த எண்கள் 1ல இருந்து 9 வரைக்கும் 1 2 3 எதுவா இருந்தாலும் பார்க்கறதுக்கு ஒரு குறியீடு மாதிரி தான் நிறைய விஷயங்கள் தோணுது. இந்த குறியீடுகள்னால இதுல பிறந்தவங்களுக்கு இந்த எண்கள்ல பிறந்தவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல அவங்க வாழ்க்கையில நல்லது நடக்கிறது, அவங்களுக்கு செல்வம் செழிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குமா? கண்டிப்பாக உண்டு. இன்னைக்கு உள்ளதுக்கு வெறும் நம்பரே நம்ம பார்த்துட்டு இல்லாமல் அடிஷனல் தட்டு ஏதாவது ஒன்று குறியீடு மாதிரி இருந்ததுனாக்கா அவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல 1, 10, 19, 28 அந்த தேதி உள்ளவங்களுக்கு என்ன குறியீடு இருந்தாக்கா லைஃப்பில் அடிஷ்னலாக அவங்களுக்கு நல்லா ஃபேவரபுளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா குறிஞ்சி மலர். பொதுவாக குறிஞ்சி மலர் 12 வருஷத்துக்கு ஒருக்க தான் அது வரும். அந்த பூ பூக்குன்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த குறிஞ்சி பூவை அதை கிட்டத்தட்ட எடுத்து அப்போ உடனே கிடைக்குமா அப்படின்னா அது கிடைக்கிற காலத்தில் தான் வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான். ஏன்னா நீங்கள் ஒரு அடுத்த கட்டத்துக்கு பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறீங்க, வாழ்க்கையில் நிறைய அதிர்ஷ்டம் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க, வேறு லெவலுக்கு போகணும்னு நினைக்கும் போது சிலது வெயிட் பண்ணி தான் கிடைக்கும். அது எப்போ வருதோ அந்த நேரத்தில் குறிஞ்சி பூவை அதனுடைய இதழை நல்லா காய வச்சு நல்லா பண்ணிவிட்டு அதை ஒரு பிளாஸ்டிக் கவரில் மாதிரி கூட உள்ளார போட்டு வச்சுக்கலாம். எந்த நேரமும் உங்கள் பாக்கெட்லேயே அதை வச்சுக்கிறங்க. அதே மாதிரி உங்கள் ட்ராயர்லேயும் வச்சுக்கிறலாம். கேஷ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணினாக்கா ட்ராயரில் இருக்கலாம். வீட்டில் பீரோல்லையும் அதை வச்சுக்கிறலாம். எவ்வளோ நேரம் வச்சுருக்கோன்னா அடுத்து திருப்பி 12 வருஷம் அது வரைக்கும் நீங்கள் அதை பயன்படுத்தலாம். அது ஒன்றும் ஆகாது. அது அந்த பூ உங்கள்கிட்ட பயன்படுத்தினீங்கன்னாக்கா சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு உண்டான வழிகாட்டியாக இருக்கும். எந்த காரியத்தையும் அது உங்கள் பாக்கெட்டில் இருக்கட்டும், கையிலேயே அதை கேரி பண்ணிகிட்டே போங்க. வீட்லேயும் இருக்கட்டும், கேஷ் பாக்ஸில் போட்டோம் பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்கும். வீட்டில் வச்சிங்கனாக்கா பணம் பெருகும். அதனால் குறிஞ்சி பூக்கு அது ஒரு அபார சக்தி உள்ளது. அதனால தான் 12 வருஷத்துக்கு ஒருக்கே அது பூக்குது. ஸோ இது 1, 10, 19, 28 உள்ளவங்க இந்த பூக்களை, அது இதழ்களை அழகாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டோன்னாக்கா அந்த குறியீடு தான் உங்களுக்கு வாழ்க்கையின் அடுத்த ஒரு கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் 1ஆம் நம்பரில் பிறந்தவங்களை பற்றி சொன்னீங்க. ஆனால் 2ஆம் நம்பர் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும்? அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 2, 11, 20, 29 இந்த தேதி பிறந்தவங்களுக்கு இவங்களுக்கு என்ன குறியீடு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா புறா. இந்த புறா ஒரே கிளையில் 2 புறா அமர்ந்து இருப்பது போன்று இருக்கணும். அது ஆர்ட்டிலே இருந்தாலும் சரி, பெயிண்டிங்கில் பண்ணாலும் சரி இருக்கும். நேச்சுரலாக இருக்கிறது ஒன்று இருக்கும். இல்லை நம்ம நேச்சுரலாகவே பார்த்தீங்கன்னா புறா ஒரே நேரத்தில் 2 கிளையில் 2 உட்காந்துருக்கனாக்க அழகாக நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிறலாம். நம்ம பணம் புழக்கம் எங்கெல்லாம் அதிகமாக இருக்கோ புறா அங்கே இருக்கும், புறா எங்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அங்கே பணம் புழக்கம் இருக்கும். இது உலகத்துக்கே பொருந்தது. ஸோ அதனால் புறாலாம் இப்போ அதிகம் வர ஆரம்பிச்சிருச்சு, அதிகம் இருக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம நாட்டில் பணம் புழக்கம் அதிகம் வந்துருச்சுன்னு அர்த்தம்.
அதான் உண்மை. அப்படி இருக்கும் போகும்போது அந்த ஒரே கிளையில் 2 புறம் ஒரே நேரத்தில் அமர்ந்திருக்கணும். அதை அப்படியே நீங்கள் ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுத்துகிட்டு உங்கள் வீட்டு ஹாலில் மாட்டி வச்சுருங்க. இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கனாக்கா அதுமாரி வச்சுட்டு அங்கே ஒன்று வச்சுக்கிறீங்க. வீட்டில்னா வீட்டில் ஹாலில் வச்சுருங்க. அவ்வளோதான், 2 இடத்துல இருந்தால் சரி. இறைவனுடைய பவர் அதுக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால அதை நம்ம பயன்படுத்தினா அந்த பவரை நமக்கு ரிட்டர்ன் வரும். ஸோ அதனால் புறாக்குன்னு ஒரு தனி சக்தி இருக்குது. அதை வச்சுக்கிட்டிங்கனாக்கா நீங்கள் இதான் உங்களுக்கு 2, 11, 20, 21 உள்ள உங்களுக்கு குறியீடு இரட்டை புறா ஒரே கிளையில் இருப்பது போன்று வைத்து கொண்டால் அதுவே அவங்களுக்கு அதிர்ஷ்டகரம். இப்போ 2ஆம் நம்பரில் பிறந்தவங்களுக்கு வந்து இரட்டை புறா நல்லதுன்னு சொன்னீங்க. இப்போ 3ஆம் நம்பரில் பிறந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு என்னல? 3, 12, 21, 30 அவங்களுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்வ இலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாக எல்லா இதுக்கும் வந்துட்டு வில்வ இலைக்குன்னு ஒரு தனியாக ஒரு பவர் இருக்குது. என்ன பவர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அது சிவனுக்கு படைக்கிறதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். அதை தாண்டி இப்போ நம்ம ஒரு தண்ணி பயன்படுத்தணும். நம்ம தண்ணியெல்லாம் டெய்லி அன்றாடம் குடிக்கிறதுக்கு பயன்படுத்தணும், அது வேறு விஷயம். ஆனால் ஒரு பானையோ ஒரு இடத்துலையோ ஒரு குளத்தில் கூட வச்சுக்கிறீங்களேன், அது வந்து அந்த தண்ணியை வந்துட்டு ஒரு 2 இலை 4 இலையை இந்த வில்வ இலையை கிள்ளி அதுக்குள்ளே போட்டுட்டிங்கனாக்கா 1 வருஷம் ஆனாலும் தண்ணி எதுவும் கெட்டு போகாது, நீ பயன்படுத்தலாம். அது வில்வ இலையை சும்மா அப்படியே போட்டிங்கன்னா அந்த தண்ணியை 10 நாள் இல்லை 10 மாதம் கழித்து கூட தண்ணி குடிச்சிங்கன்னா அப்படியே தான் இருக்கும், ஒன்றாகாது தண்ணி. அப்போது அதுக்கு அவ்வளோ சக்தி வில்வ இலைக்கு இருக்குது. அதுக்காக சொல்ல வந்தேன். அப்போது இந்த வில்வ இலையில வந்து பார்த்திங்கனாக்கா மினிமம் 3 இலை இருக்கும். வில்வ இலைக்கு 3 இருக்கும், 5 இருக்கும், 7 இருக்கும், 10 இருக்கும். இந்த 10 இலை கொண்டது கூட அது நான் ஒரு பெரிய சிவன் கோயில் கட்டியிருக்கிறேன், எங்கள் கோயிலில் இருக்குது. ஆனால் அது யாரும் கேள்வி கூட பட்டிருக்க மாட்டேங்க. வில்வ இலைங்கிறது எல்லோரும் பார்த்தது 3 இலை கொண்டது தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் 10 இலை கேள்வி கூட பட்டிருக்க மாட்டாங்க. அதுக்கு பேர் வந்து தச இலைம்பாங்க. தசுன்னா 10, அதனால் வந்து தச இலை வில்வ இலை அது எங்கள் கோயிலில் இருக்குது. ஆனால் நாம் பயன்படுத்துகிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 3 இலை தான் பயன்படுத்தணும், மற்றதெல்லாம் கடவுளுக்கு பயன்படுத்தணும். அப்போ அந்த வில்வ இலையை நீங்கள் எப்போயுமே ஒரு பிளாஸ்டிக் பை மாதிரி சின்னதாக பேக் மாதிரி சின்னதாக அழகாக உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கிறீங்க. ஒரு வில்வ இலையை எப்போயுமே உங்கள் இடத்துல வச்சுருங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்க பிஸ்னஸ் இல்லை, வீட்டில் இருந்தால் பீரோல் ட்ராயரில் வச்சுக்கிறேங்க. அப்போ வில்வ இலையை இந்த தேதி பிறந்த 3, 12, 21 30 இருக்கிறவங்க பிறந்தவங்க இந்த வில்வ இலையை நீங்கள் பயன்படுத்தினா உங்களுடைய குறியீடே தான். ஸோ இதுவே உங்களுக்கு வந்துட்டு நல்ல அதிர்ஷ்டமாக கிடைக்குது, லாபமாக கிடைக்குது. அதையை தாண்டி ஸ்பிரிச்சுவலும் உள்ளே வந்துடும் உங்களுக்கு. அப்படி ஏன்னா அந்த வில்வ இலையை ஸ்பிரிச்சுவலுக்கு உண்டானது தானே, சிவனுக்கு உண்டானது தானே. அப்படி ஒரு பவர் அதுக்கு இருக்குது. நல்ல விஷயங்களும் உள்ளே வரும், கெட்ட விஷயங்கள் கிட்டே சேர்க்காது, அதுக்கு அந்த பவர் இருக்குது. ஸோ இப்போ 3, 12, 21, 30 உள்ள குறியீடு வில்வ இலை. நீங்க சொல்றப்ப ஆரம்பத்துல இருந்தே 1, 2, 3 இந்த எண்களுக்கு நீங்க சொல்ற விதங்களுமே ஒரு மலர் வச்சா போதும், 2 புறாக்கள், 3ஆவது வரப்போ 3 இலை கொண்ட வில்வம் இலை, இப்படிதான் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ 4ன்னு வரப்போ இந்த எண்கள்ல வரவங்களுக்கு கண்டிப்பாக 4, 13, 22, 31 இவங்களுக்கு என்ன குறியீடு, எதை பயன்படுத்தினா வாழ்க்கையிலே அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கொண்டு இருப்பவர்களுக்கு நம்பர் 49 அப்படின்னு ஒரு பெயிண்டிங்கில் எழுதி, இல்லைனாக்கா ஒரு வினைல் ஒரு மெட்டலில் இருக்கும், அதில் எழுதி எந்த நேரமும் உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கிறீங்க. உங்கள் வீட்டு ஹாலில் தான் செஞ்சு மாட்டிடுங்க. பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஃபேக்ட்ரி இல்லை ஷாப்பு இல்லை ஷோரூம்பு எதுவாக இருந்தாலும் சரி, கரெக்டாக 49 எல்லோரும் தெரியுற மாதிரி வைக்கணும்னு கூட கிடையாது, ஏதோ ஒரு இடத்துல ஒரு மேலே மாட்டி விட்ருங்க. மணி பிரச்சனையே உங்களுக்கு வராது, மணி ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா மனுஷனுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் மணி உள்ளே வந்துருச்சுன்னா எல்லாத்தையும் அது மூலயமா சால்வ் பண்ணிடலாம் அப்படிங்கிற கட்டத்துக்கு இப்போ எல்லோரும் போயாச்சு. இல்லை நடக்கிறதும் அப்படி தான் இருக்குது. அதனால் அதுதானே தேவைப்படுது. ஸோ அப்போ வந்துட்டு 4, 13, 22, 31 கொண்டு குறியீடு 49 நம்பர். அதை செஞ்சுட்டு அதை பயன்படுத்துகிற விதத்தை சொல்லிவிட்டு அதை பயன்படுத்துங்க. அதுதான் உங்கள் லைஃபுக்கு அடுத்த கட்டத்துக்கும் அதுவே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். இதில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு ப்ளஸ் லக்காக இருக்கும். அதிர்ஷ்டத்தை நீங்களே வர வைக்கிறதுக்கூடிய உண்டான நம்பர் 49 செஞ்சு பயன்படுத்தி கொள்ளுங்க. இப்போ நம்ம அடுத்த 5ஆம் நம்பர் இந்த தேதிகளில் பிறந்தவங்களுக்கு அடுத்து 5, 14, 23 இவர்கள் குறியீடாக என்ன பயன்படுத்தினால் இவங்களுக்கு சரி வரும் அப்படி என்றால், கடவுளை நாம் வணங்குவதற்கு முன்னாடி இயற்கை தான் நம்ம வணங்கி கொண்டு இருந்தோம். இந்த 5ஆம் நம்பருக்கு மட்டும் எப்பவுமே பஞ்சபூதத்தை தான் இவங்க பயன்படுத்தணும். ஏன்னா 5ஆம் தேதி பிறந்த இப்போ மற்ற நம்பர் உள்ளவங்களுக்கெல்லாம் நம்ம 5 பயன்படுத்தணும். எதை இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உண்மையை சொல்ல போனேன்னா ஆரம்பத்தில் நான் வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்து 40 வருஷம் ஆகுது. அப்போ 5ஆம் நம்பருக்குலாம் சில பேருக்கு நியூமராலஜி கொடுக்கும்போது அதில் சில பேர் என்ன கேட்டாங்க, 5ஆம் நம்பர் அலி நம்பர் எப்படி நீங்கள் பயன்படுத்தலான்னு. ஐயா என் கதையை விட்டு எந்த ஃபார்மேட் நியூமராலஜி அப்படின்னு சொல்லி அந்த 5ஆம் நம்பரை பற்றி அதுக்கு ஒரு தண்ணியில் விளக்கம் கொடுத்து அதனுடைய பவரை சொல்லி
இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக அது பரவி போய் வெள்ளைக்காரன் கூட 5ஆம் நம்பர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியா ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள், பெரிய பெரிய விஐபி, பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன்லாம் பாருங்கள், கார் நம்பர் எடுத்துகிட்டா 5, எங்கே போனாலும் கூட்டினா 5, மொபைல் நம்பர் 5, எல்லாம் இந்த 5 ஃபுல்லாக பரவி போச்சு. எப்போலாம் 5 வேண்டான்னு சொன்னாங்களோ இப்போ நீங்கள் 5 தான் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க. 5க்கு அவ்வளோ சக்தி இருக்குது. இந்த 5ஐ வந்துட்டு அதே நம்ம இவ்வளோ சொல்கிறோம், ஆனால் அதே 5ஆம் தேதியில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னாக்கா லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. எல்லாத்துக்கும் பயன்பெறுற நம்பரு அந்த தேதியில் பிறந்தவங்க மட்டும் கஷ்டப்படுவாங்க. ஆமாம், கண்டிப்பாக அது உண்டு. நம்ம 14ஆம் தேதி ஒரு அது இப்போ நம்ம கணக்கு 5, 14, 23ன்னு இருக்கும். 5ஆம் தேதி ஜென்ஸ் பிறப்பாங்க, 14 லேடிஸ் இருக்கும், 23 வந்துட்டு 50-50 ஜென்ஸ் லேடிஸ், மேல் ஃபீமேல் பாதி இருக்கும். நம்ம எல்லா நம்பருக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஆஸ்பெக்டில் பார்த்தா 14 லேடிஸ் தான் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு டோட்டலாக குறிப்பாக மேரிட் லைஃப் டோட்டலாக அவுட். ஆனால் ஒரு ப்ராப்ளம் இருக்காது. அப்போ 5க்கு ஏன் ப்ராப்ளம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இவங்க யார் கூட பேசுகிறவங்களுடைய ப்ராப்ளம் வந்து என்ன சொல்கிறாங்களோ இவங்க ரிசீவ் பண்ணுவாங்க. அந்த ப்ராப்ளம் அவங்களுக்கு சால்வ் ஆயிரும், அந்த ப்ராப்ளம் இவங்களுக்கு அடாப்ட் ஆயிரும். இந்த 5க்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. அதனால் 5ஆம் நம்பருக்கு குறியீடு எது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த பஞ்சபூதத்தினுடைய இண்டிகேஷன் என்ன. பஞ்சபூதம் என்னென்னது? காற்று, நீர், நெருப்பு, ஆகாயம், இதுதான். இந்த 5ஐயும் ஒரு இதுவாக ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறீங்க, சீனரிஸ் மாதிரி எடுத்துக்கிறீங்க. ஒன்றா சேர்ந்த போல் நீங்கள் உங்கள் வீட்டு ஹால்லேயே மாட்டி வச்சுக்கலாம். அதை நீங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டாலும் சரி, வச்சுட்டு போனாலும் பரவாயில்ல. அது சின்னதாக செஞ்சுட்டு கூட செஞ்சு வச்சுக்கலாம். இல்லை உங்கள் வீட்டு ஹாலில் வச்சுருங்க. பிஸ்னஸ் பண்ணுறது அங்கே வைங்க. ஏன்னா கடவுளை நம்ம வணங்குறதுக்கு முன்னாடி இந்த இயற்கையை தான் வணங்கணும். இயற்கையை வணங்கி அப்படி தான் நம்ம படிச்சிருக்கோம். ஒரு கட்டத்தில் இல்லை கடவுள்ன்றது இது வேறு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் இதுலேருந்து நம்ம சுவிட்ச் ஓவர் ஆகிட்டு கடவுளை வணங்கணும். அதுக்கு முன்னாடி இதுதான் கடவுள் நினச்சிக்கிட்டு இருக்கணும். ஸோ அதனால் வந்துட்டு பஞ்சபூதங்கள் தான் உங்களுக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டியது. 5/11/23 உங்களுக்கு பயன்படுத்துவது பஞ்சபூதத்தினுடைய இண்டிகேஷன் தான். பயன்படுத்துங்கள். கண்டிப்பாக வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு உங்களுக்கு செல்லக்கூடிய வழியை உங்களுக்கு காமிக்கும். 5 அப்படிங்கிற நம்பருக்கு பஞ்சபூதம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க ஐயா. 6ஆம் நம்பர் இவங்களுக்கு என்ன பலன்? கண்டிப்பாக 6, 15, 24 இவங்களுடைய குறியீடாக எதை பயன்படுத்தினால் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 69ஆம் நம்பரை இவர்கள் அழகாக பெயிண்டிங் மாதிரி செஞ்சுக்கிட்டோம். இந்த பெயிண்டிங் செஞ்சுட்டு பாக்கெட்லேயும் வச்சுக்கிடலாம். இதே நம்பரை அவங்க வீட்டு ஹாலில் கரெக்டாக ஒரு அந்த வினைல் மெட்டலில் செஞ்சுக்கிடலாம். இல்லை பெயிண்டிங்களும் அழகாக செஞ்சுக்கிடலாம். இல்லை வேறு மெட்டல் எது இருந்தாலும் சரி. ஏன்னா நம்ம ப்ரோக்ராம் வந்துட்டு இப்போ ஐபிசி சேனலில் நம்ம சொல்கிறோன்னாக்கா அது வேர்ல்டு ஃபுல்லாக போகுது. எங்கெங்கேயோ அதான் நம்ம படிக்கும்போது கூட சில நிறைய தீவுகளை கூட கேள்விப்படாத தீவுகள்லாம் பார்க்குறாங்க. அங்கே கூட கேட்குது, அங்கே கூட பார்க்குறாங்க, அங்கே கூட தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. அப்போது அந்தளவுக்கு ஐபிசி வேர்ல்டு ஃபுல்லாக இருக்குங்கிறது தெரியும். ஐலாண்டுக்குள்ளே கூட போய் பார்க்குறாங்க, அவங்களும் அதை கேட்குறாங்க. ஸோ அவங்கவுங்க இருக்கிற இடத்துக்கு நாம் கொடுக்குற தகவலை ரிசீவ் பண்ணிவிட்டு அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ இந்த நம்பரை நீங்கள் உங்கள் பாக்கெட்டில் நீங்கள் சில பேர் எல்லாம் வீட்டிலே இருந்தாலும் பரவாயில்ல, ஃபுல்லாக எல்லாம் வெளியே தான் போயிட்டு வர போகிறாங்க. பாக்கெட்டில் இருந்துச்சிங்கனாக்கா உங்களை வந்து எப்பவும் அதை சேவ் பண்ணும். வீட்டிலே செஞ்சு வச்சுக்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு வந்துட்டு வீடு எப்போவுமே வந்துட்டு சுபிட்சமாக இருக்கும். ஷாப்பில் இருந்தீங்கனாக்கா ஷாப்பு, இல்லை ஃபேக்ட்ரினா ஃபேக்ட்ரி, ஆஃபீஸுனா ஆஃபீஸு, அங்கேயும் அது மாதிரி செஞ்சு வச்சு மாட்டி விட்ருங்க. அங்கேயும் வந்து பிஸ்னஸ், ஏன்னா அல்டிமேட்டாக ஒரு மனுஷன் பிஸ்னஸ் பண்ணுறோம், நல்ல பிஸ்னஸாக நடக்கணும், எந்த வித தொந்தரவு இல்லாமல் இருக்கணும். அது இந்த நம்பர் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ 6, 15, 24 பிறந்தவங்களுக்கு உங்களோட குறியீடு 69 பயன்படுத்துங்கள். வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு செல்வதற்கு இந்த நம்பர் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சிறப்பையா. இப்போ வந்து 7ஆம் நம்பர் 7, 16, 25 இந்த எண்ணு கொண்டவங்களுக்கு குறியீடு எதுவாக இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தா பொதுவாக வந்துட்டு குலதெய்வம் வழிபாடு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கும். அதை தாண்டி குலதெய்வம் வழிபாடு இருக்கும். அடுத்து தாண்டி வந்து இஷ்ட தெய்வம் இருக்கும், எல்லாத்துக்கும் இருக்கும். குலதெய்வத்தையும் கும்பிடுவாங்க, இஷ்ட தெய்வத்தையும் எல்லாத்துக்கும் இருக்கும். ஒவ்வொரு மனிதர்கிட்ட அது இருக்கும். அதெல்லாம் நீங்கள் செய்யுங்க. கூடவே 7, 16, 25 உள்ளவங்க சப்த கன்னியம்மனும் நீங்கள் வணங்க வேண்டும். நீங்கள் வழக்கமாக வணங்குறதை தாண்டி இந்த தேதியில் பிறந்தவங்க மட்டும் சப்த கன்னியம்மன் கட்டாயம் நீங்கள் வணங்கியே தான் ஆக வேண்டும். காரணம், சப்த கன்னியம்மன்றது யார் அப்படின்னு கேட்டாக்கா அவங்க பார்வதியுடைய சேவகர். அவங்க 7 பேர் அக்கா தங்கைகள். பார்வதி தாயாருடைய சேவகர். அப்போது ஒரு முறை மேலோகத்தில் இருந்துட்டு அம்மா நாங்கள் பூலோகத்தை போய் சுற்றி பார்க்க வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க. பூலோகத்துக்கு வந்தாங்க, ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டாங்க. முடிச்சுட்டு அம்மா பூலோகத்தை சுற்றி பார்த்துட்டு இப்போ மேலோகத்துக்கு வரப்போகிறோம். அப்போ சொன்னாங்க, மேலோகத்தில் இருக்கிறவங்க மேலோகம் தான், பூலோகத்தில் இருக்கிறவங்க பூலோகம் தான். இந்த லோகத்துக்கு அங்கே போக முடியாது, அந்த லோகத்துக்கு இங்கே வர முடியாது, வந்தால் திருப்பி போக முடியாது.
அதனால தான் ஒருத்தருக்கு மேட்ரு முடிஞ்சு மேலே போயிட்டால் திருப்பி வர முடியல, அதான் மேட்ரு. அதேமாதிரி அங்கே இருக்கிறவங்களும் இங்கே வர முடியாது, அதான் மேட்ரு. அது வேற்றுக்கிறவங்கலாம் இப்போ வருது பார்த்தீங்கன்னா, வேற்றுக்கிறவங்கன்னா என்னது, மேலோகத்துலேருந்து கீழே இறங்கி அவங்களுக்கு தெரிஞ்சு வரும், சிலது தெரியாமல் வந்துடும். வந்துட்டால் வந்தது தான், திருப்பி உள்ளே போக முடியாது. இந்த ஏலியன்ஸ் எல்லாம்ன்றாங்க இல்லையா, அதெல்லாம் வேற்றுக்கிறகம் தான். ஏலியன்ஸ் வருது, அங்கே பார்த்தோம் இங்கே பார்த்தோம், அங்கே இருக்குது இங்கே இருக்குதுன்னு, அதெல்லாம் கரெக்டு தான் இருக்குது. ஒன்ஸ் வந்துட்டால் திருப்பி ரிட்டர்ன் போக முடியாது. மேலோகத்துலேருந்து பூலோகத்துக்கு வந்துட்டாலும் போக முடியாது. ஏலியன்ஸ் கதையும் அதே தான், வந்துடுறாங்க, அவங்களால போக முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு இந்த 7, 16, 25 உள்ளவங்களுக்கு குறியீடு சப்த கன்னியம்மனை நீங்கள் வணங்கி வந்தால் உங்கள் காரியம் எல்லாம் ஜெபப்படும். இப்போ நீங்கள் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்துக்கிறலாம், அது வேறு விஷயம். கோவிலுக்கு அதுக்காக நம்ம டெய்லியாக போகிறோம், எப்பப்பெல்லாம் தேவை அப்போ போய்க்கிங்க. 7 சப்த கன்னியம்மனோட ஃபோட்டோவை வீட்டில் வைத்துக் கொள்ளுங்கள், அதான் அங்கே இருக்கிறது. பாக்கெட்டில் வைக்கிறதுனாலும் வைங்க, இல்லை வீட்டிலே இருந்தாலும் சரி, நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே கூட போதும். பக்கத்திலே இருக்கிறவங்க அப்பப்போ போய்க்கிங்க. இவங்களை சேர்த்து வணங்க வேண்டுங்கிறது தான் சொல்லப்படுறது உங்களுக்கு. அதை செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் செல்வதற்கு, அதிர்ஷ்டத்தையும் சேர்த்து அழைத்து செல்வதற்கு உங்களுக்கு இந்த குறியீடு பயனுள்ளதாக இருக்கும். 7க்கு எப்படி சப்த கன்னிகள் இருக்காங்களோ அதே மாதிரி 8க்கு யார் இருக்கா? 8, 17, 26 இவங்களுக்கு என்னவாக குறியீடு இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தா எல்லாத்துக்கும் எல்லாம் வந்துருச்சு. இந்த பொதுவாக நம்மளுடைய ஃபார்மெட்டில் ஒன்று சொல்லியிருக்கோம், இந்த 8, 17, 26 பிறந்தவங்களுக்கு மட்டும் மறு ஜென்மம் கிடையாது அப்படின்னு சொல்லுவேன் நான். பொதுவாகவே இப்போ அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா சிவனை பொதுவாகவே வணங்குறது எல்லாரும் அப்படி தான் எல்லாத்துக்கும் ஆன்மீகத்தில் சொல்லி கொடுத்தது. சிவனை வணங்குறதே எதுக்கு அப்படின்னாவே எங்களுக்கு அடுத்த ஜென்மமே வேண்டாம், அடுத்த பிறவியே வேண்டாம், அதுக்காக தான் நாங்கள் சிவனையே வணங்குறோம், சிவன் கோயிலுக்கு போகிறதே அதுக்கு தான் அப்படின்ட்டு ரொம்ப வருஷமாக சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அது மாறி போயிடுச்சு, அதுக்குன்னு இல்லை, எல்லாத்துக்குமே சிவன் தாங்கிற ஒரு கட்டாயத்துக்கு இப்போ வந்துட்டாங்க. அப்போது அடுத்த பிறப்பு என்னவாங்க இருக்குன்னு தெரியாது, அதனால் அடுத்த பிறப்பு வேணான்னுவாங்க. இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு எல்லா பிறப்பையும் சேர்ந்து எவ்வளோ அனுபவிக்கணுமோ அவ்வளோத்தையும் பார்த்துருவாங்க. ஒரு பிள்ளை ஸ்கூல் படிக்குது, காலேஜ் படிக்குதுனாக்கா, காலேஜில் படிக்கும் போகும்போதே காலேஜ் படித்து முடிச்சுட்டு வெளியே வரும்போது என்ன வயசு இருக்கும், 21, 22 வயசில் எஜுகேஷன் கம்ப்ளீட் ஆகிட்டு வெளியே வருவாங்க. 20, 22 வயசில் ஒரு ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ முடிச்சுட்டு வரும்போது அதுக்குண்டான ஏஜுக்கு உண்டான நல்லது கெட்டது அதுங்க பார்க்கும். ஆனால் ஒரு 35, 40 வயசுக்கு உண்டானவங்க எவ்வளோ அனுபவிப்பாங்களோ அந்த வயசில் உள்ளவங்க அதை அனுபவிச்சிருப்பாங்க. அதுதான் அது உண்மை. ஏன்னா இப்போ நான் சொல்லும்போது எல்லோரும் அப்படியே அனலைசிஸ் பண்ணி ஆமாம் உண்மை அப்படிம்பாங்க, அதான் உண்மை. அதுக்கு தான் சொல்கிறது. அப்போது வாழ்க்கையில் அத்தனையும் பார்த்துருப்பாங்க. அவங்க வாழ்கிற வாழ்க்கையில் என்றைக்காவது ஒரு நாள் வீட்டிலேருந்து வெளியேனாக்க அதுக்காக ஹோட்டல் கொடுக்குறது எங்கேயுமே இல்லாமல் ஒரு ஸ்ட்ரீட்லேயே ஒரு நாள் ஃபுல்லாக இருந்திருப்பாங்க. ஏதோ ஒரு காரணத்தில் அவங்க இப்போ ரூம் கோடீஸ்வரனா கூட இப்போ கூட இருக்கலாம். ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு நாளாக தான் அவங்கள இருந்து தான் வரணும், இருந்தால் வந்தே ஆகணும், அவங்க இருக்க வச்சிடும். அது ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு சக்தி இருக்கிறா போல் இந்த நம்பருக்கு இந்த மாதிரி ஒரு சக்தி. அப்போது அதுதான் சொல்ல வர்றது, எல்லாத்தையும் அவங்க கடந்துட்டாங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. அப்படி இருக்கிறதுனால இந்த 8, 17, 26 இவங்க குறியீடு என்னவாக இருக்கும் அப்படின்னாக்கா, இவங்களுக்கு சித்தர், யோகி, ரிஷி, முனி இவர்களுடைய ஃபோட்டோவை அவர்களுக்கும் விருப்பம் எதுவாக இருக்கோ அதை திருமூலர் யார் வேணாலும் ஒரு சித்தரை வச்சுக்கிறேங்க. அவங்கள பாக்கெட்டில் எந்த நேரமும் கையில் வச்சுக்கிறோங்க. பாக்கெட்டில் வச்சாலே போதும். வீட்டில் ஆஃபீஸில் வைக்கலாம் ஒன்றும் தேவையில்லை, எந்த நேரமும் உங்கள் கூடயே இருக்குது. நீங்கள் அவரை தான் நீங்கள் வணங்கணும். ஏன்னா இந்த வாழ்க்கை வாழ்கிறவங்களும் இவங்களே பாதி சித்தர் மாதிரி தான் இருப்பாங்க. இப்போ வேணால் கேளுங்க, ஒருத்தர் 50 வயசு இருக்குது, என்ன தேதி பிறந்திருக்காரு, 26, அது லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ஸாக இருக்கட்டும், யார் எல்லாத்தையும் கடந்துட்டேன்னுவாங்க. எல்லாமே நடந்துருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாத்தையும் கடந்துட்டோம், அந்த வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதுக்கு வாழ்கிறது இருக்கட்டும், அந்த ஃபோட்டோவை கையில் வைங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய மாரல் சப்போர்ட். அது உங்களுடைய பாதி பேர்டனை அவங்க கேரி பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஃபோட்டோவை நீங்கள் யாருன்னா இவங்கள வச்சுக்கிட்டு லைஃப்பை மூவ் பண்ணுங்கள். இப்போ லைஃப் ரொம்ப ஈஸியாக இருக்கும், இலகுவாக இருக்கும். உங்கள் குறியீடு யோகி, முனி, ரிஷி, சித்தர் யாரோட ஃபோட்டோவை எந்த நேரமும் உங்கள் பாக்கெட்டில் உங்கள் விருப்பம் யாரோ அவங்கள வச்சுக்கிட்டு போனால் வாழ்க்கையில் ஹார்டாக இருக்கிற உங்கள் லைஃபு ரொம்ப இலகுவாக சாஃப்டாயிரும். எல்லா காரியமும் வெற்றியை நோக்கியதே பயணிக்கலாம். இறுதியாக 9 இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு என்ன வச்சுக்கணும்? 9, 18, 27. ஆமாம், எல்லாத்துக்கும் குறியீடு சொல்லியாச்சு. இந்த 9, 18, 27 என்ன குறியீடு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 99, நம்பர் 99. இந்த நம்பருக்கு என்ன பெரிய விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த நம்பர் எப்போவும் இவங்க சிந்திக்கிறதே எல்லாமே ஹையாக தான் இருக்கும்.
அவன் ஸ்கூல் படிக்கிறவனா இருப்பான், காலேஜ் படிக்கிறவனா, காலேஜ் முடிச்சவனா இருப்பான். முடிச்சுட்டு அவங்க வீட்டில் பேசும்போதே அம்மா நான் பெரிய ஃபேக்ட்ரி வைக்கணும்னு பேசி வைப்பேன். அவங்க கிளாஸு மிடில் கிளாஸு. அவன் சொல்கிறத பார்த்தாக்கா பல கோடிக்கு பல பெரிய பிஸ்னஸ் பண்ணுறத சொல்லுவோம். அவங்க வீட்டில் ஏண்டாப்பா நாமளே வந்துட்டு இப்படி தான் இருக்கிறோம், நீ இப்படி சொல்கிறிய. காரணம் அவனுடைய திங்கிங் வந்து ஹையாக தான் இருக்கும். ஏன்னா அந்த நம்பர்னுடைய பவர் வந்து ரொம்ப டூ ஹையான பவர். டூ ஹையான பவர் உள்ள இருக்கிறவங்க பிஸ்னஸும் பெருசாக தான் பண்ணணும். எங்கெங்க பெருசாக பண்ணுறதுக்கு எங்ககிட்ட வழி இல்லை அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இந்த குறியீடை போட்டு பாருங்கள், நீங்கள் பெருசாக பண்ணக்கூடிய சூழ்நிலை உங்களை கொண்டு வந்து விட்டுரும். அப்படி ஒரு அபூர்வமான சக்தி, அதிசயமான சக்தி அது கொண்டு போய் விட்டுரும். நம்பர் 99 அப்படின்னு செஞ்சுட்டு உங்கள் பாக்கெட்டில் எப்போவும் பர்மனெண்ட்டாக வச்சுக்கிறீங்க. வீட்லேயும் ஹால்லேயும் வச்சுக்கிறலாம். பிஸ்னஸ் பண்ணுறீங்களா அங்கேயும் வைங்க. உங்கள் லைஃப்பை அழகாக அந்த குறியீடு உங்களை நகர்த்திட்டு போகும் வாழ்க்கையை. 9/12/27 பிறந்தவங்களுக்கு குறியீடு 99 பயன்படுத்துங்க, கண்டிப்பாக உண்டு. நீங்கள் எண்கள் குறியீடுகள் இதெல்லாம் சொல்கிறப்ப வந்து 1லேருந்து 4 இதை பற்றி பேசுகிறப்போ 4 எண்கள் வந்துச்சு, 4 டிஜிட் நம்பர்ஸாக வந்துச்சு. அதுக்கடுத்து வந்து 5லேருந்து பாக்கி வந்தது எல்லாமே வந்து 3 டிஜிட் தான் இருக்குது. ஏன் ஃபஸ்ட்டு நாளில் வந்து 4 டிஜிட்டும் 5க்கு அப்புறம் எல்லாமே 3ஆக இருக்குது? இதுக்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்கு ஐயா? இல்லை, இது இருக்கிறதுக்கு நான் காரணம் இல்லை, அது இயற்கையாகவே இருக்குது. 1ன்னா 1, 10, 19, 28, 2ன்னா 2, 11, 20, 29. அது மாதிரி 4 நம்பருக்கு வரைக்கும் தான் 4 இலக்கம் இருக்குது. 5க்கு அப்புறம் 3 தான் வருது. ஆனால் அந்த 4 இலக்கத்துக்கும் 3 இலக்கத்துக்கும் வித்தியாசங்கள் எதனா இருக்கா, வேறுபாடு இருக்கா? அந்த தேதியிலலாம் பிறந்தவங்களுக்கு ஏதாவது இருக்குமா? இந்த தேதியில் பிறந்தவங்க அவங்க நல்லா பெருசாக இருப்பாங்களா, இவங்க சின்னதாக இருப்பாங்களா, இல்லை அவங்க நல்லா அதிர்ஷ்டம் கொண்டு இப்படிலாம் ஒரு அனலைசேஷன் நான் எப்போவுமே நம்ம ஃபார்மேட்டினுடைய கான்செப்டே எப்போவுமே நான் வந்து ஒரு அனலைசேஷன். ஏன்னா அது விஞ்ஞானமும் விஞ்ஞானம் தான். ஏன்னா ஒரு உலகமே வந்து விஞ்ஞானம் தான். அது என்ன விஞ்ஞானம் எல்லாத்துக்கும் அதில் ஒரு சின்ன டவுட் இருக்குன்னா ஒன்றும் இல்லை. இப்போ சூரியன் இருக்குது, சூரியன் எடுத்தால் விஞ்ஞானமே விஞ்ஞானமா அப்படின்னாக்கா வெறும் சூரியன் அப்படின்னாக்கா அது விஞ்ஞானம், சூரிய பகவான்னா அது மெய்ஞானம். இவ்வளோதான் வித்தியாசம். இதே தான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொன்னேன், இதே மாதிரி தான் எல்லா விஷயங்களும். அதனால் நம்ம ஃபார்மட் நியூமராலஜியும் விஞ்ஞானமும் கலந்தது. அதனால் எந்த கனெக்டிவிட்டி ரெண்டும் ஒன்று போல தான் இருக்கும். இப்போ அது மாதிரி இதில் நான் எப்போயுமே ஒரு ரிசர்ச் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். அப்படி கொடுக்கும்போது 1லேருந்து 4 நம்பர் வரைக்கும் தான் 4 டிஜிட் இருக்குது. 5லேருந்து மீதி 9 நம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3. இப்படி அனலைசிஸ் பண்ணி பார்த்தாக்கா அதில் ஒரு தகவல் இருக்குது. ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா என்ன இருக்குது, 1, 10, 19, 28 அந்த தேதியிலேருந்து அதில் ஒரு வீடுன்னு எடுத்துப்போம். அந்த வீட்டில் ஒருத்தர் 19ஆம் தேதி, ஒரு கணவனுடைய பிறந்த தேதி 19. அதே வீட்டில் அவர் மனைவி 5, 14, 23. அந்த 1ல் பிறந்தவருக்கு 4 டிஜிட் இருக்கிறாரு. இப்போ 23 அவர் மனைவி. அப்போ 5, 14, 23 அது 3 டிஜிட்டு தான். இந்த 2 பேரும் திருமணம் பண்ணியிருக்காங்க, வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க, நல்லமாக போயிட்டுருக்கு, அது வேறு விஷயம். இவங்க 2 பேருக்குள்ளே என்ன பெரிய வித்தியாசம், வேறுபாடு, மாறுபாடு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டில் அவர் 19ஆம் தேதி, அவர் மனைவி, கணவன் 19, மனைவி 23. அது 4 டிஜிட் நம்பரு, இது 3 டிஜிட் நம்பரு. என்ன பெரிய வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, என்ன அதிசயம்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த 4 டிஜிட் உள்ளவங்களுக்கு 3 டிஜிட்டில் உள்ளவங்கள விட ஆயுசு கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறது. இதுதான் அந்த ஆராய்ச்சி. இப்போ 3 டிஜிட் உள்ளவங்களுக்கு ஆயுசு கம்மியான அர்த்தம் அப்படி புரிஞ்சிக்கூடாது. அவர் 90 வயசு வரைக்கும் இருப்பாங்க, இவங்க 80 வயசு வரைக்கும் இருப்பாங்க. 19ஆம் தேதி ஒரு வீட்டில் கணவர், அவர் 4 டிஜிட் இருக்குது, அவர் 90 வயசு. அவர் மனைவி 23ஆம் தேதி 3 டிஜிட்டு, அவங்க 80 வயசு. ஒருவேளை அவர் 100னாக்கா இவங்க 90 அப்படி வச்சுக்கலாம். அதாவது 90 என்பதுக்காக இல்லை, ஒருவேளை அவர் 100 இருந்துட்டாருனாக்கா இந்த மாதிரி 90 இருப்பாங்க. 80 தான் குறிச்சிக்க ஃபைனல்னு சொல்லிக்க வேண்டாம். ஒரு வீட்டில் இருக்கும்போது அந்த எண்ணெய் காட்டிலும் இந்த எண்ணெய் காட்டிலும் அந்த எண்ணெய். அப்போ 4 டிஜிட் உள்ள 3 டிஜிட் உள்ளவங்களோட 4 டிஜிட் உள்ளவங்க ஒரு வீட்டில் இருந்தாங்கனாக்கா யாருக்கு ஆயுசு அதிகம்னாக்கா அவங்களுக்கு தான் ஆயுசு அதிகம். இது எல்லாத்துக்குமே பொருந்தும். இதை ப்ளைனாக சொல்ல முடியாது, கம்பைன் பண்ணி தான் இருக்கும். கம்பைன்னாக்கா ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வரும்போது அப்போ எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு உள்ளே மாறி போயிடும். அப்போ மாறும்போது இதை கம்பேர் பண்ணும், அப்போ தான் அது வேலை செய்யும். ப்ளைனாக உடனே ஒரு 19 வயசு பிறந்தவங்க எல்லாமே 90 வயசு அப்படிலாம் நான் சொல்லலை. 23 எல்லாமே 80 வயசு அப்படின்னு நான் சொல்லலை. இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு இது இவங்கள விட 3 டிஜிட்டோட 4 டிஜிட்டு ஆயுஸ் கூட இருப்பாங்க. மொத்தத்தில் அல்டிமேட்டாக அதுதான் உண்மை. ஒரு கணவன் மனைவி எடுத்தால் அவங்க நம்பரை கால்குலேட் பண்ணணும், அப்போ எல்லாமே மாறும். அப்போ 4 டிஜிட்டில் உள்ளவங்களுக்கு 3 டிஜிட்டில் உள்ளவங்களுக்கு காட்டிலும் ஆயுசு கூட. அல்டிமேட்டாக இதான் பதில். இன்னொன்று என்னென்னு கேட்டாக்கா, இந்த 4 டிஜிட்டு 3 டிஜிட்டு உள்ளவங்க என்னென்னாக்கா, 4 டிஜிட் உள்ளவங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகமாக இருக்குது. அப்போ 3 டிஜிட் அதிர்ஷ்டமே இல்லையா, இவங்கள விட அவங்க அதிகம், அவ்வளோதான். இவங்களுக்கு 100 இருக்குன்னா அவங்களுக்கு 200, இவங்களுக்கு 50, அப்படி கணக்கு. அந்த ஆஸ்பெக்ட்ஸில் சொல்கிறேன். இன்னொன்றும் இருக்குது.
1லேருந்து 4 டிஜிட் நம்ம ஏற்கனவே சொன்னவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாமே கல்வி ஞானம் கண்டிப்பாக இருக்கும். 5லேருந்து 9 எழுதுனவங்களுக்கு கல்வி ஞானத்தோட கேள்வி ஞானம் அதிகமாக இருக்கும். இந்த நம்பருக்கெல்லாம் பார்த்துங்க 3 டிஜிட்டு 4 டிஜிட்டுக்கு இவ்வளோ வித்தியாசங்கள், இவ்வளோ வேறுபாடு மாறுபாடு இருக்குது. இந்த ஆராய்ச்சியில் இது வரைக்கும் இருக்குது, கொடுத்துருக்குறேன். இன்னும் நிறைய இருக்குது. 3 போதும், நேரம் இன்னும் அதிகம் கம்மியாக இருக்குது இல்லையா? அது மாதிரி நிறைய ஆராய்ச்சி பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு வேலையே இதுதான் வேலையானா இதுதான் எனக்கு வேலையே. நம்பர் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது, வர தகவலை நான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். ஸோ அதனால் வந்துட்டு இவ்வளோ விஷயங்கள் 4 டிஜிட் உள்ளவங்களுக்கும் 3 டிஜிட் உள்ளவங்களுக்கும் இவ்வளோ வேறுபாடு மாறுபாடு இருக்குது. எல்லோரும் உங்கள் வீட்டில் நீங்களே உங்களை அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஆமாவா இல்லையா? நம்ம கான்செப்டே வந்துட்டு அவங்கள செக் பண்ணிக்கிறது தான். எல்லாம் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வருவீங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல் தொடர்ந்து உங்கள் ஆராய்ச்சிகள், அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட விளக்கங்கள் வந்து இன்னும் வரப்போகிற எபிசோடில் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வாரத்துக்கான ஆன்மீக தகவல் என்னையா? இந்த ஆன்மீகத்தை பற்றி என்ன சொல்லணுன்னாக்கா, இந்த அபிஷேகம்லாம் நிறைய பேர் அவங்க வீட்டிலே பண்ணிக்கிறாங்க. சிவனுக்கும் பண்ணுறாங்க, பெருமாளுக்கும் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இதில் வந்துட்டு யார் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. வீட்டிலே நானே வீட்டில் அபிஷேகம் பண்ணுவேன் அப்படின்பாங்க. சில இது ஆண் பண்ணணுமா பெண் பண்ணணுமான்னு ஒன்று இருக்குது. சில பேர் பெண்களே வந்துட்டு இந்த சாலிகிராமம் இருக்கும், அதுக்கு அபிஷேகம் பண்ணுவேன்னுவாங்க. சிவன் இருக்குது, ஏன்னா நான் சிவனுடைய பக்தர், அதனால் நான் பண்ணுவேன்னவங்க. நீங்கள் அபிஷேகமும் பண்ணணும் அப்படின்னாக்கா விநாயகருக்கு பண்ணலாம், முருகருக்கு பண்ணலாம், அம்பாளுக்கு பண்ணலாம். யார் சொல்கிற பெண்கள் பண்ணக்கூடாதது யார் அபிஷேகம் அப்படின்னாக்கா சாலிகிராமம் கண்டிப்பாக நீங்கள் பண்ணக்கூடாது. சிவனுக்கு நீங்கள் பண்ணக்கூடாது. ஆராதனை பண்ணலாம், ஆராதனை வேறு அபிஷேகம் வேறு. ஆராதனை பண்ணலாம், அபிஷேகம் பண்ணக்கூடாது. அது ஆண்கள் தான் செய்யணும். அதனால் பெண்கள் செய்யணும். அபிஷேகம் பண்ணுற பிரியப்பட்டீங்கன்னாக்கா விநாயகருக்கு செய்யலாம், முருகருக்கு செய்யலாம், அம்பாளுக்கு செய்யலாம். இது 3 பேருக்கு தான் செய்யலாம். அபிஷேகம் செய்கிறது, ஆராதனை பண்ணுறது யார் பண்ணணுங்கிறது தெளிவாக சொல்லியிருக்கேன். உங்கள் வீட்டில் வச்சு பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இதை கேட்டு எல்லோரும் மாற்றிட்டு செய்வார்னு நினைக்கிறேன். ஃபார்மட் நியூமராலஜி வழியாக நீங்கள் இந்த எண்களுக்கான குறியீடுகள், அதில் இருக்கிற விளக்கங்கள், யார் என்ன பயன்படுத்தணும், எதை வச்சுக்கணும் குறியீடா, இதெல்லாம் தெளிவாக ஒரு விளக்கம் சொன்னீங்க. அதுக்கப்புறம் இந்த வாரத்துக்கான ஆன்மீக தகவலுமே சிறப்பாக சொன்னீங்க. நன்றி ஐயா. நன்றி. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு சிறப்பு. Holidays-nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. VVD, 8 years of legacy in consumer goods.